நீ என்ன வேலை பார்க்குற ஜனா? இவ்வளோ பணம் எப்படி உன்கிட்ட? பூஜா, ஜனா ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையை மட்டும் சொல்லு. இது மற்றவங்களை ஏமாற்றி சம்பாரித்த பணம் தான். பூஜா 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 ப்ளீஸ் பூஜா. பூஜா நான் சொல்கிறத கேள். பூஜா ப்ளீஸ். பூஜா ஏய் நான் சொல்கிறத கொஞ்சம் கேள். பூஜா ப்ளீஸ் பூஜா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. ஏய் கொஞ்சம் நில்லு. ஏய் பூஜா, ஏய் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்பு தான். ஐயோ, எதுக்கு மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு தான் மற்றவங்களை ஏமாத்துறது ஒன்றும் புதுசு இல்லையே. ஆமாம், நான் அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் ஏமாத்திருக்கேன். ஆனால் ஒன்றும் இல்லை. அப்படியா? இந்த போய் எத்தனை நாளைக்கு ஜனா? என் உடம்ப தொடர வரைக்குமா? சொல்லு ஜனா, மற்றவங்களை பணத்துக்காக ஏமாத்தின என்ன அதுக்காக தானே? ஓடி ஓடி. டேய், பணத்தை என்னடா பண்ண? ரூம்ல பணத்தை காணோம். ஆடிட்டர்கிட்ட கொடுத்துட்டேன். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? அதை அடிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். நீ பாட்டை குத்துறன்ட்ட. டேய், உன்னை தாண்டா கேட்குறேன். டேய் கதிர் ப்ளீஸ், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத. எனக்கு வேறு வழி தெரிலடா. என்னடா ஆச்சு? பூஜாவை அடிச்சிட்டேன்டா. டேய் ஏன்டா? நான் பண்ணுறது தப்பு தான்டா. அதுக்கு அவள் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. நான் உடம்புக்காக தான் பழகிறேன்னு. சரி, அதுக்கும் நீ பணத்தை கொடுத்ததுக்கும் என்னடா சம்பந்தம்? இல்லைடா, நான் யாருன்னு அவள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பணம் என்கிட்ட இருக்கக்கூடாது. அதான் திரும்ப கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் சொல்கிறான்னு கொடுத்துருவன்ட்ட. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுடலாம்டா. விட்டுறலாமா? நேத்திக்கு வந்த பொண்ணுக்கா எல்லாத்தையும் விட்டுறலாங்கடியா? நம்ம அடித்த பணத்தை வச்சு தாண்டா இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தோம். இவ்வளோ நாள் நானும் அப்படி தானே நினச்சிட்டு இருந்தேன். நம்ம சந்தோஷமாக இருந்தது பணத்தினால இல்லை, நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்ததுனால. அதே மாதிரி தாண்டா பூஜாவும். அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி, இனிமேல் அவள் மட்டும்தான். சாரி ஜனா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல,
நானே இப்போ தான் வந்தேன். எதாவது சாப்பிட்றியா? இல்லை வேண்டாம். ம், என்னது இது? படிச்சு பாரு. ஜாப் அப்ளிகேஷனா? ம், இந்த கம்பெனியோட மேனேஜர் என்னுடைய கிளைண்ட் தான். உன்னை பற்றி சொல்லியிருக்கேன். என்னை பற்றி? ஆமாம். வேலை கிடச்ச மாதிரி தான். சடனா திரும்பாத. நீ பணத்தை ஏமாத்தின ஆடிட்டர் பின்னாடி தான் நிற்கிறாரு. இவே இங்கே வந்தான். ஒருவேளை நம்மளை பார்த்துருப்பானோ? ம், பார்த்தா அப்படி எதுவும் தெரில. நார்மலாக வந்த மாதிரி தான் இருக்கு. போயிட்டானா? என்னாச்சு? பூஜா! 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 பூஜா நில்லு! பூஜா! என்னாச்சு பூஜா? ஏன் ஹோட்டலில் அவனை பார்த்தது பதறி எந்திரிச்சு வந்துட்ட? பூஜா என்னாச்சு? அவன் யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. யார் அவன்? நான் இப்படி குடும்பத்தை இழந்துட்டேன். ஆனால் அது என் நடு ரோட்டில் நிற்கிறதுக்கு காரணமே அவன்தான். என்ன சொல்கிற? அவன் என்ன பண்ணான்? அவன் பேர் சக்கரவர்த்தி. அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஊரோட மொத்த பவரையும் அவன் கைக்குள்ளே வச்சிருக்க கோடீஸ்வரன். அவன் செய்யாத பிஸ்னஸே இல்லை. பல பேர் அழிச்சுதான் அவன் இந்த இடத்துக்கே வந்திருக்கான். அதுல என் அப்பாவும் ஒருத்தர். எங்க அப்பாவுக்கு சொந்தமான நிலத்துல கேஸ் ஸ்டேஷன் கட்டணும்னு அந்த நிலத்தை சக்கரவர்த்தி கேட்டான். எங்க அப்பா எவ்வளவு சொல்லியும் அந்த இடத்த தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா சக்கரவர்த்தி அவன் பவரை யூஸ் பண்ணி எங்க அப்பா கிட்ட இருந்து அந்த இடத்த புடுங்கிட்டான். எங்க அப்பாவை எவ்வளவோ போராடினாரு. ஆனா அவர் அநியாயமா கொன்னுட்டான். அந்த அதிர்ச்சியில அம்மாவும் கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீ அவனை எதுவும் பண்ணலையா? பொண்ணு, நான் எப்படி அவ்வளோ பெரிய அரக்கனை எதிர்க்க முடியும்? என்ன பண்றதுனே தெரியாம அவன் மேல இருந்த மொத்த கோவத்தையும் அழுதே தீர்த்த. அப்புறம்தான் நீ வந்த. எல்லாத்தையும் மறந்து உன் கூட சந்தோஷமா தான் இருந்த. ஆனா அதுவும் நீடிக்கல. நீயும் மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சு இருந்த சந்தோஷமும் போயிருச்சு. ஏய், அதான் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன்ல. திரும்பவும் ஏன் பழசை பேசிகிட்டு இருக்க? உன்னால் இருந்த பணத்தையும் அந்த ஆடிட்டர்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்து என்ன பிரயோஜனம்? எது? என்ன பிரயோஜனமா? அந்த பணத்தை அடிக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நீ பாட்டு அசால்ட்டாக சொல்கிற. ஆமாம், அந்த ஆடிட்டர் யாரு? சக்கரவர்த்தியோட ஆளு. நீ வச்சிருந்த பணம் ஆடிட்டர் தானே எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா
அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கவே விட்டுருக்க மாட்டேன். ஏய், இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்கிற? அப்பாவிங்களை ஏமாத்துறது தான் தப்பு. இவனை மாதிரி கேடு கட்டவங்களை ஏமாத்துறதுலாம் தப்பே இல்லை, தர்மம். தர்மமா? ஏய், நீ சொல்கிறத பார்த்தா திரும்ப போய் அந்த ஆடிட்டரை ஏமாற்ற சொல்ல போல. நான் ஏமாத்த சொல்லலை, பழி வாங்கலான்னு சொல்கிறேன். அந்த ஆடிட்டரைய? இல்லை, சக்கரவர்த்தி. ஜனா, எனக்குன்னு நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. எனக்காக ஒன்று பண்ணுவியா? சக்கரவர்த்தியை அப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இப்போ அவனை பழி வாங்க நீ என் கூட இருப்பியா? ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே சக்கரவர்த்திக்கு ஸ்கெட்ச் போடுவோமா? பூஜா, பூஜா, டே கதிரே, டே கதிரே, டே எங்ககிட்ட எதுவும் இல்லடா, எங்களை விட்டுருங்கடா. எங்க மிஸ் ஆச்சு? எல்லாத்தையும் நான் பக்காவாக தான் பிளான் பண்ணேன். ஆனால் நான் எப்படி இவனுங்கள்ட்ட மாட்டினேன்னு ஒன்றுமே புரியல. இப்போ நான் சரக்கை திருப்பி கொடுத்தாலுமே சக்கரவர்த்தி எங்களை சும்மா விட மாட்டான். ஏன்னா சக்கரவர்த்தி தன்னோட 25 வயசுல ஒரு கம்பெனியில் சாதாரண வேலைக்கு தான் ஜாயின் பண்ணான். அவன் வேலைக்கு சேர்ந்த மொதல் நாளே அந்த கம்பெனி பெரிய லாஸ் ஆக ஓனர் கடன் கட்ட முடியாம கம்பெனியை விற்க முடிவு பண்ணிட்டாரு. தான் வேலைக்கு சேர்ந்த மொதல் நாளே கம்பெனி லாஸ் ஆனதை தாங்கிக்க முடியாத சக்கரவர்த்தி அந்த கம்பெனியை பற்றி மொத்த ஹிஸ்ட்ரியையும் தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ல இருந்து வெளியே வர ஒரு இல்லீகலான வழியை கண்டுபிடிச்சான். அது அந்த ஓனர்கிட்டையும் சொன்னான். இல்லீகல் ஐடியான்றதுனால அவர் அதை ஒத்துக்கல. ஆனால் சக்கரவர்த்தி அவனோட புத்திசாலித்தனத்தால் அவரை சம்மதிக்க வச்சு லாஸ்ல இருந்த கம்பெனியையும் காப்பாற்றணும். அந்த கம்பெனிக்கு நடந்து வந்த சக்கரவர்த்தி அடுத்த நாளே காரில் வந்து இறங்கணும். சக்கரவர்த்தியோட புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் புரிஞ்சுக்கிட்ட ஓனர் சக்கரவர்த்திக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்து அவரோட சேர்லையும் உட்கார வச்சார். அது மட்டும் இல்லை, தன்னோட சொந்த பொண்ணையே சக்கரவர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் அவன் பண்ணாத இல்லீகல் பிஸ்னஸே கிடையாது. இன்னைக்கு பல பேரை அழிச்சு தனக்கான சாம்ராஜ்யத்தை அவனே உருவாக்கி வச்சிருக்கான். எவ்வளோ பெரிய மூலக்காரனா நம்மளுக்கு மேலே இருப்பான் போலயே. யாருமே அவன்? இதெல்லாம் கம்மி தான். இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு இவனை பற்றி. சரி ஜனா, இப்போ எதுக்கு அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்ட சொல்கிற? அண்ணே, நம்மளோட அடுத்த டார்கெட் சக்கரவர்த்தி. என்ன விளையாடுறியா? இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல கை வைக்க சொல்ற, என்னன்னு கேட்க மாட்டேன நீ? ஏப்பா, பூஜாக்கா தான் எல்லாத்தையும் விட்டுலான்னு சொன்னோம், அப்புறம் எதுக்கு திரும்பவும்? இந்த ஐடியா கொடுத்ததே பூஜா தானே.